Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுது. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. நயன்தாரா போய் இறங்குகிறார். இதே கூட்டம் பூத் கமிட்டி தான் ஏதோ தேர்தலையே நடத்தது போல ஒரு பிரமிப்பை இப்பொழுது எல்லாரும் ஏற்படுத்துகிறார்கள். இளைஞர்களுக்கு மற்றவர்களுக்கு சினிமா என்பது ஒரு பெரிய கவர்ச்சியாக இருக்கிறது. 70 சென்டிமீட்டர் திரையில் பார்ப்பதையெல்லாம் அவர்கள் உண்மை என்று கருதுகின்ற வயது ஒரு பிரமை. 1000 பேர் ஒரு கட்சியில், திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் 1000-2000 பேர் இருப்பாங்க ஒரு ஊருக்கு. அதில் 10 பேர் என்ன இதை பூத் கமிட்டி தேர்தலின் போது ஒரு நாளைக்கு தேவைப்படுகின்றவர்கள் அந்த 10 பேர். நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக. செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த நேரமும் ராஜினாமா பண்ணலாம். எத்தனை தடவை இந்த கெடு கொடுப்பது. ஒரு கைதி மந்திரியாக ஆகிவிட்டார். கொஞ்ச காலம் சென்று ஜாமீனிலே வெளிவருகிறார். ஒரு மந்திரி திருடன் மந்திரியாவான். இது நடைமுறைக்கு வரும் என்று நம்முடைய அரசியல் சாசனம் நம்பவில்லை. ஐ பெரியசாமி, பன்னீர்செல்வத்தின் வழக்கு திறக்கப்படுகிறது. அனந்த வெங்கடேசன் மாதிரி சிறந்த நீதிபதிகள், மறுபடியும் வேல்முருகன் மாதிரி மன ஊக்கமும் நேர்மையும் நீதிபதிகள் மீண்டும் இந்த நாடு பாழாகிவிடக்கூடாது என்று கடைசி முயற்சி செய்து பார்க்கிறார்கள். அது கடைசிக்கு வந்துவிட்டது. இன்றைக்கு இருக்கிற சட்ட அமைப்பால் நம்முடைய மந்திரிகளை தண்டிக்க முடியாது. நீதிமன்றத்தால் நம்முடைய மந்திரிகளை, தவறு செய்கின்றவர்களை உள்ளே வைக்கக்கூடிய ஆற்றல் 23 ஆண்டுகளுக்கு இல்லை. மீண்டும் மீண்டும் திரும்ப இதே காரியம்தான் நடக்கிறது. ஜாகிர வரையிலும் என்றால் அப்படின்னு நம்முடைய சட்டம் வலுப்பற்றதாக இருக்கிறது. சர்க்கார் வக்கீல் சர்க்காரை சேர்ந்தவனாக இருக்கிறான், போலீஸ் சர்க்காரை சேர்ந்ததாக இருக்கிறது. ஆகவே எந்த ஒன்றிலும் பொதுவான தன்மை இல்லாத காரணத்தினாலே இவர்களெல்லாம் தண்டிக்கப்படவே மாட்டார். கடைசியாக ஜாமீனில் இருக்கிறவர்கள் உயிர் விட்டு விடுவார். நீ கொள்ளையடித்து கொள்ளலாம், உன் பங்கு உனக்கு வரும், என் பங்கு எனக்கு வரும், வா உள்ளே என்று சொன்னால் அது ஒரு பெரிய கட்டுமானமாக நிறுவனமாக இருக்குது. அது மீண்டும் ஆட்சி மீண்டும் இவர்களை காப்பாற்றுகிறது. எல்லா மந்திரியும் இந்த 6 மாதத்துக்குள் உள்ளே விடுவார்கள். கடைசி மந்திரி சபை புழல் மந்திரி சபை, புழல் சிறைச்சாலையிலே நடக்கும். அதற்கு பிறகு திமுக வீட்டுக்கு அனுப்புவார். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு டாக்கே கோயம்புத்தூரில் தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி உங்கள் பார்வை சார்? ஒரு பெரிய நடிகர், அறியப்பட்ட நடிகர் அந்த ஊருக்கு போகிறார். வழக்கமாக நடிகர்களுக்கு கூடுகிற கூட்டம் இங்கே பெரிதாக கூடுகிறது. அது வேறு, அரசியல் வேறு. அந்த நடிகர் அரசியல் முனைப்போடு அரசியல் சிந்தனையோடு செயல்படுகின்ற போது தான் அது வாக்காகவும் மாறும், அவர் அரசியல் தலைவராகவும் மாற முடியுமே தவிர வெறும். ஆனால் ஒரு நடிகை போகட்டும், நயன்தாரா போய் இறங்குகிறார். இதே கூட்டம் கூடும். அந்த பழைய மவுஸ் போன நடிகை போனால் கூட்டம் கூடாது. இன்றைக்கு கரண்டில் இருக்கிற ஒரு நடிகை நயன்தாரா போனால் இதே கூட்டம் கூடும். இது கூட்டம் ஒரு சாதாரண மக்கள் கூட்டம் அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல. இது அவ்வளவு கொடி போட்டு விஜய்னு உள்றாங்க. இல்லை, ஒரு கட்சியாக ஒரு ஆட்சி இருக்கிறார். ஆகவே கொடியோடு வருகிறார்கள். அதற்கு முன்னால் ரசிகர்களாக வந்தார்கள், ஒரு கொடியோடு வருகிறார்கள். இளைஞர்களுக்கு மற்றவர்களுக்கு சினிமா என்பது ஒரு பெரிய கவர்ச்சியாக இருக்கிறது. 70 சென்டிமீட்டர் திரையில் பார்ப்பதையெல்லாம் அவர்கள் உண்மை என்று கருதுகின்ற வயது. அந்த 70 சென்டிமீட்டர் திரைக்கு எல்லாமே பெருக்கப்படுகிறது. ஒரு மனிதன் வெறுங்கண்களால் நாம் பார்ப்பதற்கும் அந்த 70 cm திரையில் நாம் பார்க்கின்ற போது அதனுடைய வேகம் எடிட் செய்யப்பட்டு அந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள், சண்டைகள், நாட்டியங்கள் நடக்கின்ற போது அப்படி பிரமித்து போய் நாம் இருக்கின்றோம். அது உண்மை என்று பல சமயங்களில் ஒரு பிரமை. அது சின்ன வயதில் அது இருக்கும். எனக்கு இல்லை, நான் வளர்ந்த காலம் என்பது ரொம்ப ஐடியாலஜிக்கல் ஏஜ். அதனாலே எனக்கு அப்பொழுது எந்த சினிமா நடிகரின் பின்னாலும் நான் போனதில்லை. அப்பொழுதே காந்தியின் பின்னால் போவது, காமராஜரின் 25 வயதில் காந்தியை நான் படித்து தான் பிறகு காமராஜரை பிடித்தேன். அதனால் அந்த தலைமுறை கொஞ்சம் வேறு. இது நான் பூத் கமிட்டி என்பது ஒரு சின்ன கமிட்டி. ஒரு 10 பேர், ஒரு சாவடியில் 4 பேர் இருக்க வேண்டும். 2 ஆள் இருப்பான், 2 ஆள் மாற்றிக்கொள்வதற்கு வருவான். ஒரு பகுதிக்கு ஒரு 10-20 பேர் பூத் கமிட்டியில் இருப்பாங்க.
நான் சொல்கிறேன், கட்சியை வளர்த்தால் கட்சியில் 10 பேரை எடுப்பது என்பது எளிது. யார் எல்லா மக்களையும் தெரிந்தவர்களோ முகம் தெரிந்தவர்களோ அவர்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைப்பார்கள். அவ்வளோதான். இந்த பூத் கமிட்டி தான் ஏதோ தேர்தலையே நடத்துவது போல் ஒரு பிரமிப்பை இப்பொழுது எல்லாரும் ஏற்படுத்துகிறார்கள். ஒரு கட்சியில் 1000 பேர் இருந்தால், நான் காரைக்குடி நகர காங்கிரஸ் கமிட்டியில் 1000 பேர் இருந்தார்கள். அதில் தேர்தல் நடக்கிற போது ஒரு 10 பேரை பூத் கமிட்டியில் உட்கார வைப்பது. 1999 வெளியே நிற்பான், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மக்களிடம் பேசி கொண்டிருப்பான். பூத் கமிட்டியை விட பூத் கமிட்டி என்பது 1000 பேர் உள்ள, இப்போ என்னை போல் சிறிய கட்சிக்கு நிறைய ஆட்கள் இல்லாததினால் அந்த பூத் கமிட்டிக்கே ஆள் இல்லாமல் போகும். இதெல்லாம் உண்மையானதை சொல்கிறேன் நான். ஒரு பெரிய வலிமையான கட்சியாக அது இல்லை என்றால் கடைசியில் ரொம்ப முக்கியம் பூத் கமிட்டி. ஏனென்றால் தப்பான ஓட்டு போடாமல் இருப்பதை தடுப்பது பூத் கமிட்டி தான். அதுக்கே ஆள் இல்லாமல் போகும். நிறைய கூட்டம் இருக்கிற கட்சிக்கு பூத் கமிட்டி என்பது சாதாரணம். இதை நான் பூத் கமிட்டி என்று பெருக்குவதற்கு, நீங்கள் ஊழியர்களை சந்தித்தால் 1000 பேரை சந்தியுங்கள், அதில் பூத் கமிட்டி 10 பேர் தானாக வருவான். திரு விஜய் அவர்களுக்கு நிறைய கூட்டம் இருக்கிறது. என்ன பூத் கமிட்டி அமைப்பதில் என்ன பெரிய வேறுபாடு இருக்கிறது? சிரமம் என்ன இருக்கிறது? மக்களுடைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ அக்கறையோடு அவர் செய்தால் ஒரு அரசியல் தலைவனாக மிளிர முடியும். யாரும் அரசியலுக்கு வரலாம். ஒரு நடிகர் வருவது என்பது எளிது. ஏனென்றால் அவருக்கு பின்பற்றுவோர் கூட்டம் இருக்கிறது. ஒரு காரணமும் இல்லாமல் அவரை பின்பற்றுகின்ற போது அவர்களை கொள்கை பிடிப்புடையவர்களாக ஆக்குவது என்பது நல்லது. அதனாலே என்றைக்கும் அவர்களுக்கு தான் அந்த பாதை சிமெண்ட் பாதை. தமிழக கட்சிகளில் திமுக அதிமுக அந்த பூத் கமிட்டி எப்போவுமே ஸ்ட்ராங்காகவே வச்சுருப்பாங்க. இவரு அதை கையில் எடுக்கிறது யூஸ் ஆகுமா? இல்லை, நான் மறுபடியும் திருப்பி சொல்லுகிறேன். 1000 பேர் ஒரு கட்சியில், திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் 1000-2000 பேர் இருப்பாங்க ஒரு ஊருக்கும். அதில் 10 பேர் என்ன இதை பூத் கமிட்டி தேர்தலின் போது ஒரு நாளைக்கு தேவைப்படுகின்றவர்கள் அந்த 10 பேர். ஆண்டு முழுவதும் வேலை செய்வதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் எதிர்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் ஊர்வலம் போவதற்கும் கூட்டங்கள் நடத்துவதற்கும் பெரிய கட்சி வேண்டும். அதுதான் பெரிதே தவிர, உங்களுக்கு தலைவர் இருக்கிறார், செயலாளர் இருக்கிறார், பிறகு 1000 தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த கட்சி செயல்படுவது எளிது. இதில் 10 பேரை தேர்ந்தெடுப்பதில் என்ன பெரிய வேலை இருக்கிறது? அதுவும் ஒரு நாள் கூத்தது. என்னமோ இதுதான் கட்சியே என்பது போல் அவர்கள் பேசுவது என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அடுத்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த நேரமும் ராஜினாமா பண்ணலாம், ஜாமீனில் வேண்டுமா அமைச்சர் பதவி வேண்டுமா என்று திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட்டு கெடு விதித்திருக்கும் நிலையில் சட்டசபை அமைச்சர் செந்தில் பாலாஜி மசோதாவை தாக்கலும் செய்யலை. இது எப்படி சார் பார்க்குறீங்க இன்னைக்கு? அதாவது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எத்தனை தடவை கெடு கொடுப்பது இந்த செந்தில் பாலாஜிக்கு? 4 சுப்ரீம் கோர்ட்டுக்கே ஒரு வெக்கமாக இருக்காது. எத்தனை தடவை இந்த கெடு கொடுப்பது? 4 நாள், மறுபடியும் 4 நாள், மறுபடியும் 4 நாள். என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய சட்டம் வகுக்கப்பட்ட காலத்தில் மந்திரிகள் சிறைக்கு போவார்கள் என்பதை நம்முடைய சட்டம் கணக்கில் கொள்ளவில்லை. நம்முடைய சட்டத்திற்கு அது தெரிந்திருக்கவில்லை. அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் பிளைண்ட் ஆன் கரப்ட் மினிஸ்டர்ஸ். அப்படி ஒன்று நடக்க முடியும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு மனிதன் தவறாக போய் ஊழல் மனிதனாக ஆகிவிட்டால் மக்களே அவனை தோற்கடித்து விடுவார்கள். அந்த மனிதனை வெளிப்படையாக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று நம்முடைய அரசியல் சாசனம் கருதியது. சாசனத்தை உருவாக்கியவர்கள் கருதினார்கள். அதனாலே ஒருவன் மந்திரியாக இருந்து சிறைக்கு போவது என்பது நம்முடைய சாசனத்துக்கு தெரிந்திருக்கவில்லை. புரிகிறதா? அதனாலே தான் அதை பற்றி அவர்கள் எழுதவில்லை. இந்த மந்திரியாகவே அவர் சிறையில் இருந்தார். நம்முடைய நீதிமன்றம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. ஏனென்றால் மந்திரியாக அவர் இருக்கின்ற போது ஜெயிலர் அறையில் இவர் படுத்து கொண்டு ஜெயிலரை செல்லில் படுக்க சொல்வாரா? இல்லை, இவரே இதெல்லாம் அந்த அரசியல் சாசனத்தில் வகுக்கப்படவில்லை. என்றால் எதிர்பார்க்கவில்லை. மக்கள் தவறான மனிதனை, வெளிப்படையாக தவறு செய்கின்றவனை அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்று தான் நம்முடைய அரசியல் சாசனம் கருதியது. ஒரு அரசாங்கம் சிறைக்கு போன ஒரு மனிதனை அதற்கு பின்பு அவனை மந்திரியாக ஒரு அரசாங்கம் ஆக்கும் என்பதை கனவில் கூட நினைக்கவில்லை நம்முடைய அரசியல் சாசனம். வெறுமனே ஊழல் செய்ததற்காக நம்முடைய செந்தில் பாலாஜி உள்ளே போகிறார். உள்ளே போன பிறகு அவரை மந்திரியாக ஆக்குகிறார் நம்முடைய ஸ்டாலின். உலகத்திலேயே ரொம்ப இவருக்கு உலக வரலாறு இவரை போல ஒரு முதலமைச்சரை இது ஒரு பெரிய வியப்பு என்று சொல்லும். ஒரு எந்த யோசனையும் இல்லாத ஒரு முதலமைச்சர்.
அவர் ஒரு குற்றவாளியை, குற்றம் சுமத்தப்பட்டவனை மந்திரியாக ஆக்குகிறார். நம்முடைய ஆளுநர் சொல்லுகிறார் எப்படி பதவி பிரமாணம் செய்து வைப்பது என்று. ஹீ இஸ் அன் அக்யூஸ்ட் அப்படி என்று சொல்லுகிறார். சொன்னபோது நம்முடைய ஸ்டாலின் சொல்லுகிறார், என்னுடைய உரிமை, முதலமைச்சரின் முன்னுரிமை அது, இட் இஸ் ஹிஸ் ப்ரையாரிட்டி. ஆகவே நான் யாரை வேண்டுமானாலும் மந்திரியாக ஆக்குவேன், நீ பிரமாணம் செய்து வைத்தாலும் ஆக்குவேன், செய்து வைக்காவிட்டாலும் ஆக்குவேன் என்று சொல்லிவிட்டார். ஒரு கைதி மந்திரியாக ஆகிவிட்டார். கொஞ்ச காலம் சென்று ஜாமீனிலே வெளிவருகிறார். இப்பொழுது இந்த நீதிபதிகளுக்கு வெட்கமாக இருக்கிறது, ஒரு மந்திரியை பிடித்து மறுபடியும் உள்ளே வைப்பது. அதனாலே நீ உள்ளே போகிறாயா மந்திரி, இப்பொழுது ஒரு மந்திரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே இருக்கலாம். அதுதானே ஜாமீனா? இதெல்லாம் எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய சட்டமே எதிர்பார்க்கவில்லை. ஸ்டாலின் போன்ற முதலமைச்சர்கள் வருவார்கள், அவர்களெல்லாம் கேடு கெட்டவர்களை, அயோக்கியர்களை மந்திரிகளாக சிறையிலேயே ஆக்குவார்கள், நேரடியாக அரசாங்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். டாஸ்மார்க் போன்ற நிறுவனங்களுக்கு வரியே கட்டாமல் அரசாங்கமே அதை வெளி வழியாக டாஸ்மார்க்குக்கு போனால் அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டும், டாக்ஸ், ஆயத்த வரி. அது போகாமல் இந்த பக்கமே இழுத்து எல்லாவற்றையும் வைத்து பாதியை வைத்து, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படியெல்லாம் ஒரு அரசாங்கம் வரும், இப்படியெல்லாம் ஒரு முதலமைச்சர் இருப்பார், அதாவது குற்றம் செய்தவனையெல்லாம் மந்திரியாக ஆக்குவார் என்று சொன்னால் இதை ஆக்கலாமா ஆக்கக்கூடாதா, அவனை வெளியேற்றுவதா வைத்து கொள்வதா என்று நம்முடைய நீதிபதிகளுக்கு புரியவில்லை என்று நான் சொல்லுகிறேன். ஏன் புரியவில்லை என்றால் அரசியல் சாசனத்தில் அதற்கான அடிப்படைகள் எழுதப்படவில்லை. ஒரு மந்திரி திருடன் மந்திரி ஆவான், இது நடைமுறைக்கு வரும் என்று நம்முடைய அரசியல் சாசனம் நம்பவில்லை. புரிகிறதா? திருடன் மந்திரி ஆவான் என்று நம்முடைய அரசியல் சாசனம் நம்பவில்லை. ஆகவே அதற்கென்று சரத்துக்களை அது எழுதவில்லை. இப்பொழுது இந்த வியப்பாக நடக்கிறது. இன்னொன்று சொல்லுகிறேன், எப்படி இந்த ஸ்டாலின் போன்ற முதலமைச்சர்கள் வருவார்கள் என்று நம்முடைய அரசியல் சாசனத்திற்கு தெரியாதோ, அது மாதிரி இந்த ரவி மாதிரி அரை லூசுகளும் கவர்னர்களாக வருவார்கள் என்பது நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு தெரியாது. சரியா? அதனாலே கையெழுத்தே போட மாட்டேன் என்று ஒரு 10 சட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்கள் சட்டமான நிலையில் அனுப்பி வைக்கப்பட்டவற்றை கையெழுத்து போடாமல் 2 ஆண்டு 3 ஆண்டு வைத்திருந்து கடைசியில் சுப்ரீம் கோர்ட் கையெழுத்து போட்டு சட்டமாக்கி விட்டது. நீ என்ன பண்ணினாய்? நீ எல்லாம் மானம் உள்ள மனிதனாக இருந்திருந்தால் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும். நல்லதோ கெட்டதோ, யூ ஆர் நாட் எலெக்டட் பை தி பீப்புள், யூ ஆர் அன் அப்பாயிண்டட் பர்சன் வித் நோ பவர். இந்த அமித்ஷாவுக்காவது யோசனை இருக்க வேண்டும். கேரளாவில் போய் இடைஞ்சல் பண்ணு, தமிழ்நாட்டில் போய் இடைஞ்சல் பண்ணு என்று சொல்லி இவர்களெல்லாம் அனுப்பி வைத்து விட்டு இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் அடித்தது ஒரு அடி. என்ன பண்ணுவது என்று அவருக்கு தெரியவில்லை. நீ கையெழுத்து போடாமலேயே சட்டமாகிவிட்டது. உனக்கு இதை விட வெட்கம் என்ன இருக்கிறது? இதற்கப்புறமும் உனக்கு அறிவில்லை. துணைவேந்தருடைய மாநாட்டை நீ போய் கூட்டுகிறாய், 9 பேர் வருகிறான். நான் சொல்லுவேன், நாக்கை பிடிக்க கொள்ள வேண்டாம். சரி, நம்ம சரியாக ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டியதானே. நான் திமுக அரசு ஒழிய வேண்டும் என்று நாம் நினைப்பது என்பது வேறு. இந்த முதலமைச்சர் எப்படி அரசியல் சாசனம் அறியாத ஒரு ஸ்டாலின் மாதிரி ஒருத்தர் வருவார் என்பதை அரசியல் சாசனம் அறிந்திருக்கவில்லை என்பது போல் ரவி மாதிரி ஒரு அரையிலுசும் வருவார் என்பதை அறிந்திருக்கவில்லை. அதனாலே சுப்ரீம் கோர்ட்டு உள்ளே நுழைந்து அதுவே சட்டமாக்கிவிட்டது. இப்பொழுது அது வழக்கத்தில் இல்லாத ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது. ரவி 1 மாதத்தில் இனிமேல் கையெழுத்து போட வேண்டும், ஜனாதிபதி 3 மாதத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்று புதிய சட்டத்தை நீதிமன்றம் இயற்றுகிறது. இப்பொழுது இங்கே இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், ஜுடிஷரி கேன் இன்டர்பிரட் லா, தே கேனாட் மேக் லா. இது சரியா என்ற கேள்வி இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அரசாங்கம் செய்ய வேண்டிய சட்டத்தை நீதிமன்றம் செய்கிறது. ஜனாதிபதிக்கே உத்தரவிடுகிறது 3 மாதத்தில் கையெழுத்து போடு என்று. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த ரவி மாதிரி அரை லூசுகளெல்லாம் பதவிக்கு வருவார்கள் என்றும் அரசியல் சாசனத்துக்கு தெரியாது. இந்த ஸ்டாலின் மாதிரி மோசமான முதல் மந்திரிகளெல்லாம் இந்த நாட்டுக்கு வருவார்கள் என்பது அதற்கு தெரியாது. அதனாலே கிரிமினலை, அக்யூஸ்டை மந்திரியாக ஆக்குவார் ஸ்டாலின்.
இவர் கையெழுத்து போட மாட்டேன் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருப்பார் இவர். என்ன இதெல்லாம் அரசியல் சாசனம் அறியாதவை. ஆகவே சுப்ரீம் கோர்ட் உள்ளே நுழைந்து காரியங்களை செய்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த பவர் இல்லை. அதனாலே இதற்கு வேறு சட்டங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஒரு ஜனாதிபதியை பார்த்து 3 மாதத்துக்கு கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்வது என்றால் அது சரியாக இருக்கும் என்று சொல்ல எனக்கு தெரியவில்லை. ரெண்டாவது இன்னொன்று சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுகிறீர்களே ரொம்ப மோசமான மந்திரிகள் எல்லாரும் துரைமுருகனின் மீது வழக்கு திறக்கப்படுகிறது. நம்முடைய பொன்முடி, ஐ பெரியசாமி, பன்னீர்செல்வத்தின் வழக்கு திறக்கப்படுகிறது. எப்படி அனந்த வெங்கடேசன் மாதிரி சிறந்த நீதிபதிகள் மறுபடியும் வேல்முருகன் மாதிரி மன ஊக்கமும் நேர்மையும் உடைய நீதிபதிகள் மீண்டும் இந்த நாடு பாழாகிவிடக்கூடாது என்று கடைசி முயற்சி செய்து பார்க்கிறார்கள். அது கடைசிக்கு வந்து விட்டது. கயறு ஏறத்தால் இத்து போய்விட்டது. ஒரு பிரி இருக்கிறது. இன்னும் இந்த ஒரு பிரியை வைத்து இன்னும் தாக்கி பிடிக்கலாம் என்று நம்முடைய நீதிமன்றம் நினைக்கிறது பாராட்டத்தக்கது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லா மந்திரியும் இந்த 6 மாதத்திற்குள் உள்ளே போய்விடுவார்கள். கடைசி மந்திரி சபை புழல் மந்திரி சபை புழல் சிறைச்சாலையில் நடக்கும். அதுக்கு பிறகு திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னொன்று சொல்லுகிறேன். 2022ஆம் ஆண்டு துரைமுருகனின் வழக்கு துரைமுருகனின் மீது 3 கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்தது என்று கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு பவுன் 300-400 ரூபாய்க்கு விற்ற காலத்தில் 3 கோடி ரூபாய் எப்படி சம்பாதித்தா? இன்றைக்கு 70,000 ரூபாய்க்கு இருக்கிறது. அந்த கேள்வி வைக்கப்பட்டு வழக்கு தொடுக்கப்படுகிறது. பிறகு திமுக ஆட்சியில் இந்த வழக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் மீண்டும் திறக்கப்படுகிறது. மீண்டும் இவர்கள் வந்த பிறகு உழட்டப்படுகிறது. ஆகவே இவர்கள் அதிகாரத்தில் இருக்கிற போது சாட்சிகளை பிறல் சாட்சிகளாக ஆக்குகிறார்கள். நீதிமன்றங்கள் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. கீழ் நீதிமன்றங்களெல்லாம் இந்த அயோக்கியர்களுக்கு. ஆகவே 2022லிருந்து 2025ஆம் ஆண்டு மீண்டும் இந்த வழக்கை திறக்கும்படி நீதிமன்றம் சொல்லுகிறது. உயர் நீதிமன்றம் 23 ஆண்டுகளுக்கு பிறகு அதே வழக்கு மீண்டும் கீழ் நீதிமன்றத்துக்கு போகிறது. இன்னி இது எப்போ நடக்கும்? பிறகு எத்தனை அப்பீல்கள், பிறகு எத்தனை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தங்கள், பொன்முடிக்கு போல எப்பொழுது இவர்கள் அதற்குள் போய்விடுவார்கள். ஆகவே நம்முடைய இன்றைக்கு இருக்கிற சட்ட அமைப்பால் நம்முடைய மந்திரிகளை தண்டிக்க முடியாது. நம்முடைய சட்டங்களால் இவற்றை தண்டிக்க முடியுமா என்று நடைமுறையில் நான் பார்த்த வரையிலும் என்னால் நம்ப முடியவில்லை. நடைமுறை 23 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறந்து அடிமட்ட நீதிமன்றத்திற்கு போகிறது இந்த துரைமுருகனுடைய வழக்கு. இப்பொழுது பன்னீர்செல்வம் வழக்கு மீண்டும் போகிறது. அப்படியானால் இந்த நீதிமன்றங்களை எல்லாம் சரி செய்து கொண்டு வருகிற தன்மை உங்களுடைய ஆட்சிக்கு இருக்கிறது, அதிகாரத்துக்கு இருக்கிறது. எந்த நீதி நிற்கும்? அப்படியானால் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? நீதிமன்றத்தால் நம்முடைய மந்திரிகளை, தவறு செய்கின்றவர்களை உள்ளே வைக்கக்கூடிய ஆற்றல் 23 ஆண்டுகளுக்கு இல்லை. மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப இதே காரியம்தான் நடக்கிறது. ஜாகிர வரையிலும் என்றால் அப்படின்னு நம்முடைய சட்டம் வலுப்பெற்றதாக இருக்கிறது. சட்ட முறை வலுப்பெற்றதாக இருக்கிறது. சர்க்கார் வக்கீல் சர்க்காரை சேர்ந்தவனாக இருக்கிறான். போலீஸ் சர்க்காரை சேர்ந்ததாக இருக்கிறது. ஆகவே எந்த ஒன்றிலும் பொதுவான தன்மை இல்லாத காரணத்தினாலே இவர்களெல்லாம் தண்டிக்கப்படவே மாட்டார்கள். கடைசியாக ஜாமீனில் இருக்கிறது உயிர் விட்டு விடுவார்கள். ஆக மக்கள் சுரண்டப்பட்டது தான் மிச்சம். நம்முடைய கிரிமினல் லா வேஸ்ட். அதனாலே தான் நம்முடைய நாட்டில் ஊழல் ஒழியவில்லை என்று நான் சொல்கிறேன். சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. இப்போ பொன்முடி தப்பாக பேசுகிறாருன்னு உடனே முதலமைச்சரே ஆக்ஷன். அதற்கு மேலே ஒரு டெவலப்மெண்ட் ஒன்று சொல்கிறேன் ஆர்குமெண்டேட்டிவாக. இந்த சட்டத்தால் தண்டிக்க முடியவில்லை. மறுபடியும் அவனே ஆட்சிக்கு வருகிறான். ஏனென்றால் எவன் பெரிய நிர்வாக அமைப்பை, பெரிய நிறுவனத்தை கட்சியாக பெற்றிருக்கிறானோ எல்லா ஊர்களிலும் ஆட்களை பிடித்து எல்லா ஊர்களிலும் ஆட்கள் வைத்திருக்க வேண்டுமென்றால் ஒன்று கொள்கை ரீதியாக சேர வேண்டும். இப்பொழுது கொள்கை ரீதியாக சேர்ந்த கட்சியே கிடையாது. எல்லாரும் உனக்கு கான்ட்ராக்ட் தருகிறேன், உனக்கு வேறு கவுன்சிலர் தருகிறேன், உனக்கு சேர்மன் தருகிறேன் என்று சொல்லி எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று அரசாங்க அதிகாரத்திலிருந்து சொந்தமாக இல்லை மைனை சுரங்கத்தை தோன்றலாம், ஆற்று மின்னலை எல்லாம் ஏதோ ஒன்று ஒரு பயன் கருதி உள்ளே வருகிறான். சரியா? அவன் அவ்வளவு பேருக்கு இறை போடப்படுகிறது. அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் மாடு வைத்திருக்கிறீர்கள், ஆடு வைத்திருக்கிறீர்கள், கோழி வைத்திருக்கிறீர்கள், அதுக்கு தகுந்த இறையை நீங்கள் போடுவீர்கள். எல்லாமே உங்களுடைய பண்ணைக்குள் இருக்கும் என்பது போல சுரண்டல் என்பது பரவலாக்கப்பட்டு விட்ட ஒரு அமைப்பில் அந்த அமைப்பு கட்டுக்குலையாது.
ஏனென்றால் பலன் பெறுகிறவர்கள், அதற்கு ஒரு பலன் இருக்கிறதே. காந்தி அந்த அமைப்பை பெரிதாக வைத்திருந்தது தான் பெரிது, வியப்பானது. ஏனென்றால் தியாகம் செய்வதற்குரிய மக்களாகவே அவ்வளவு பேரை அவர் தேர்வு செய்து வைத்திருந்தார். இப்பொழுது நீயும் கொள்ளையடித்து கொள்ளலாம், உன் பங்கு உனக்கு வரும், என் பங்கு எனக்கு வரும், வா உள்ளே என்று சொன்னால் அது ஒரு பெரிய கட்டுமானமாக நிறுவனமாக இருக்கிறது. அது மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது, மீண்டும் மீண்டும் இவர்களை காப்பாற்றுகிறது. இவர்கள் சட்டம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். சட்டத்திற்கு மேலானவர்கள், சட்டத்திற்கு ஆட்பட்ட இவர்கள் தான் சட்டம் செய்கிறவர்கள். அப்புறம் சட்டம் என்ன இருக்கும்? என்ன பேருக்கு நீதிமன்றம் இருக்கிறதே தவிர எல்லாம் ஜாமீனில் வருவார்கள், போவார்கள், பிறகு வழக்கு நடந்து கொண்டே இருக்கும், தள்ளுபடியாகும், பிறகு மீண்டும் திறக்கப்படும். இப்படியே 25-30 ஆண்டுகளுக்கு நடந்திருக்கிறது. ஆவண்ணா ராஜா 1,70,000 கோடி அடித்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். காங்கிரஸ்காரனுக்கு ஒரு சுரணையும் கிடையாது. இந்த ஆவண்ணா ராஜாவையும் திமுகவையும் வைத்து கொண்டு தான் நாம் ஆட்சியை இழந்தோம் என்பதே அந்த மர மண்டைகளுக்கு விளங்குவதில்லை. கனிமொழியும் ஆவண்ணா ராஜாவும் சேர்ந்து டெல்லி சிறைச்சாலையில் 1.5 ஆண்டுகள் இருந்து அவர்கள் செய்த ஊழலின் காரணமாக தான் செய்யாத ஊழலுக்காக காங்கிரஸ் தண்டிக்கப்பட்டது. வெரி ஹானஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வாஸ் பிரைம் மினிஸ்டர் அட் தட் டைம். அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறதா? தொங்கும். ஆவண்ண ராஜாவும் கனிமொழியும் தண்டிக்கப்படுவார்களா? படமாட்டார்கள். அவர்கள் பயப்படுகிறார்களா? இல்லை. அவர்கள் பென்ஸ் காரில் பயணம் செய்து கொண்டு சௌக்கியமாக. அதுக்கப்புறம் காங்கிரஸில் ஆட்சிக்கு வர முடியலையா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கலாம். அது காங்கிரஸ்காரனுக்கு சொரணை வேண்டும். பானா சிதம்பரம் 100 நாள் உள்ளே இருந்துட்டு வந்தார். அந்த வழக்கை நடத்த மாட்டார். அவ்வளோதான் அந்த வழக்கு. பானா சிதம்பரம் மகன் உள்ளே போயிட்டு வந்தார். யார் போகாதவன் யார்? செல்வ பெருந்தகையின் மீது 78 கிரிமினல் வழக்கு. நேர்மையாக இருக்கின்றவர்கள் 1-2 பேர் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்த முடியாது. ஆகவே நம்முடைய சட்டத்தால், இந்த நீதி அமைப்பால், இந்த சட்டத்தை வைத்து கொண்டிருக்கிற நீதி அமைப்பால் ஊழலை ஒழிக்க முடியாது. அது ஏதோ இப்படி நடந்து கொண்டே இருக்கும். நமக்கு மாட்டிக்கொண்டு விட்டார். என்ன மாட்டிக்கொண்டு விட்டார்? வேறு என்ன? சிறையில் போய் மந்திரியாக இருக்கிறார் என்று சொன்னால் சிறையிலே ஒரு ராஜபோகத்தில் இருக்கிறார். அது ஒரு சுற்றுச்சுவருக்குள் இருக்கிறார் என்பது மட்டுமே சிறையா என்று கேட்கிறேன். அதான் சார் கொஸ்டின் என்னென்னா, இப்போ செந்தில் பாலாஜி அதிமுகலேருந்து இப்போ தான் இணைஞ்சிருக்காங்க டிஎம்கேல. இவ்வளோ முக்கியத்துவம் இப்போ அந்த மினிஸ்டர் பதவி கொடுக்கறதுக்கான காரணம் பொன்முடி மேலேயே அதாவது பொன்முடி மேலே ஆக்சிடென்ட் பாருங்க. ஒரு நல்ல பைலட்டு, அவர் இன்னொரு கம்பெனிக்காரன் நான் கூட சம்பளம் தர்றேன், இப்போ உங்களை ஆங்கர் இருக்கீங்க, கூட சம்பளம் தர்றேன், எங்கிட்ட வான்னு கேட்க மாட்டானா? அது மாதிரி அதிமுகவில் நல்ல ரொம்ப விவரமாக சுரண்ட தெரிந்த ஆளுக்கு அது அதிமுக பயிற்றுக்கலாம். அதை விட சிறப்பாக இங்கே செயல்படுவதற்கான ஆடுகளம் பெரிது இங்கே. ஆகவே சிறையிலிருந்து வந்தவுடன் முதல் வேலையாக அவரை ஆக்குகிறார். இந்த டாஸ்மார்க்கிலிருந்து போதுமான அளவு சுரண்ட உனக்குத்தான் தெரியும். அவர் வந்தவுடன் மெய்ப்பிக்கிறார். ஆகா, இனிமேல் எக்ஸைஸ் டியூட்டியே கட்டாமல் நாம் டாஸ்மார்க் சரக்குகளை விற்போம். ஆடாடாடாடா. இதெல்லாம் ஒரு அரசு. இவனுக்கு 10 பேர் கூட்டணியாக இருக்கிறான், ஒருத்தனுக்கும் சொரணை இல்லை. ஒத்து ஊதுகிற கருவியை வாயை விட்டு எடுக்காமல் ஊதி கொண்டே இருக்கிறான். தலைமை நாயனம் விட்டு விட்டு ஊதுகிறான், இவன் வாயை எடுக்காமல் ஊதுகிறான். சிபிஎம், சிபிஐ, விசிகா இதற்கு நியாயம் கற்பிப்பார்கள். மோடியை ஒழிப்பது தான் ரொம்ப முக்கியம் என்பார்கள். என்ன, மோடி தவறான கொள்கையை வைத்திருக்கிறார், அதற்கு எதிரான கொள்கைகளை நாம் பேசுவோம். நாம் எல்லோரும் செக்குலரிஸ், அவர் இந்து ராஷ்டிரா, அதற்கு எதிரான கருத்துக்களை நாம் வளர்த்து பேசுவோம். அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது சரியானது தான். ஆனால் அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும். இப்பொழுது ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்கின்ற காலத்திலும் மோடி தான் பெருசு. நான் மோடி வர வேண்டுமா வர வேண்டாமா என்கின்ற காலத்தில் அவர் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறார் என்பதனாலே அவர் அகற்றப்பட வேண்டும் என்று நாம் நிற்பது சரியானது. இப்பொழுது கேள்வி, மோடி இங்கே உட்காரப் போவதில்லை. இந்த செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள், இப்போ துரைமுருகன் மாதிரியான ஆட்கள், பன்னீர்செல்வம் மாதிரியான ஆட்கள், முழு மந்திரி சபை, ஆவண்ணா ராஜா, கனிமொழி, முழு மந்திரி சபையே ஊழல் மந்திரி சபையாக வைத்துக்கொண்டு தானும் அதற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் மோடி ஒழிக்கப்பட வேண்டும். திருமாவளவன் அதான் பேசுவார். திருமாவளவனிடம் வெதர் ஸ்டாலின் ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் பவர் ஆர் நாட் என்று கேட்டால் மோடி ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் பவர். ஹீ ஷுட் கெட் டவுன் ஃப்ரம் த த்ரோன். இப்போ 2026 ஒரு மெகா கூட்டணிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைனா இப்படி டிஎம்கே இவர்கள் நாசமாகி ரொம்ப அசிங்கப்பட்டு போக போகிறார்கள். எல்லா மந்திரியும் சரிக்குள்ளே போக போகிறார்.
நான் சொன்னது தான் நடக்க போகுது. கடைசி மந்திரி சபை திமுகவினுடைய மந்திரி சபை கூட்டம் புழல் சிறையில் நடந்து தேர்தல் நடந்து அதோடு வீட்டுக்கு போவார்கள். ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் ஒய் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை.